இமாச்சல பிரதேசம் 4 பாராளுமன்ற தொகுதிகளை கொண்டது. அங்கு அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. தற்போது பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ், பாஜக, பகுஜன் சமாஜ் ஆகிய 3 கட்சிகளின் வேட்பாளர்கள் அங்கு களத்தில் நிற்கிறார்கள். ஆனால் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையேதான் போட்டி. இங்கு ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இறுதிக்கட்ட தேர்தலுக்காக பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போன்ற தலைவர்களின் பிரச்சாரத்தால் குளிர் நிறைந்த இமாச்சலத்தில் அனல் பறக்கிறது. வட இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெறும் ஒரே மாநிலம் இமாச்சல பிரதேசம். மண்டி, கங்ரா, சிம்லா, ஹமீர்பூர் என 4 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. மண்டி தொகுதியில் பாஜக வேட்பாளராக நடிகை கங்கனா ரணவத்தும், காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் முதல்வர் வீரபத்ர சிங்கின் மகன் விக்ரமாதித்யா சிங்கும் மோதுகிறார்கள். விக்ரமாதித்யா சிங்கின் தாயார் பிரதீபா சிங் தான் மண்டி தொகுதியின் தற்போதைய சிட்டிங் எம்பி. மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் ஹிமார்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக களம் காண்கிறார். அவரை எதிர்த்து சத்பால் ரைசாடாவை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது காங்கிரஸ். கங்ரா தொகுதியில் காங்கிரசின் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மாவுக்கு பாஜகவின் ராஜு பரத்வாஜுக்கும் இடையேதான் போட்டி நிலவுகிறது. சிம்லா தொகுதியில் பாஜக வேட்பாளராக சிட்டிங் எம்பி சுரேஷ் காஷ்யப் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளராக சிட்டிங் எம்எல்ஏ வினோத் சுல்தான் புரி போட்டியிடுகிறார்கள். மண்டி தொகுதியில் நடிகை கங்கனா ரணவத் போட்டியிடுவதால் நட்சத்திர தொகுதியாக அது மாறி இருக்கிறது. தன்னை மண்ணின் மகள் என்று சொல்லிக்கொண்டு பிரச்சாரம் செய்கிறார் கங்கனா ரணவத். மண்டி மாவட்டத்தில் சூரஜ்பூர் என அழைக்கப்படும் பாம்லாவில் தான் அவர் பிறந்தார். பிரச்சாரத்தின் போது வட்டார மொழியில் மக்களுடன் உரையாடுவது, செல்ஃபி எடுத்துக்கொள்வது என கவனம் ஈர்த்து வரும் கங்கனா ரணவத் பாலிவுட்டின் என்னை அவுட் சைடர் என்று பார்த்தார்கள். தற்போது உலகில் மிகப்பெரிய கட்சியான பாஜகவாலும் மிகப்பெரிய தலைவரான பிரதமர் மோடியாலும் மண்டி மக்களுக்கு சேவை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டுகிறேன் என பிரச்சாரம் செய்து வருகிறார். குறிப்பாக தினமும் கோயில்களுக்கு செல்வது, கோயில் வளாகங்களை சுத்தம் செய்வது, தனக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வந்த மோடிக்கு ரோஜா பூ கொடுத்து வரவேற்றது என தொகுதியில் உள்ள 49% பெண் வாக்காளர்களை கவரும் வகையில் பிரச்சாரத்தை கட்டமைத்திருக்கிறார் கங்கனா. பாலிவுட் பிரபலம் என்ற புகழ் வெளிச்சமும் அவரது பிரச்சாரத்தை மக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்கிறது. ஆனாலும் கூட மண்டி தொகுதியில் அவர் வெற்றி பெறுவது எளிதல்ல. காரணம், மண்டி தொகுதி காங்கிரசின் கோட்டையாக கருதப்படுகிறது. மன்னர் குடும்பத்துக்கென்று அந்த மக்கள் பகுதியில் செல்வாக்கு இருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் விக்ரமாதித்யா சிங் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் அங்கு கடும் போட்டி நிலவுகிறது. இமாச்சல பிரதேசத்தில் பாராளுமன்ற தேர்தலுடன் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலை காட்டிலும் சட்டமன்ற இடைத்தேர்தல் தான் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆப்பிள் தேசம் என அழைக்கப்படும் அளவுக்கு ஆப்பிள் தோட்டங்கள் நிறைந்தது இமாச்சல பிரதேசம். அங்கு 2022ஆம் ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியது காங்கிரஸ். மொத்தம் 68 எம்எல்ஏக்களில் 40 பேர் காங்கிரஸ் மற்றும் 25 பேர் பாஜக, 3 பேர் சுயேட்சிகள். சுக்விந்தர் சிங் சுகு தலைமையில் ஆட்சி அமைந்து ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் காங்கிரஸ் அரசை கவிழ்க்கும் முயற்சியில் பாஜக இறங்கியது. இமாச்சல பிரதேசத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் மாநிலங்களவை எம்பி தேர்தலில் அபிஷேக் மனு சிங்வியை காங்கிரஸ் நிறுத்தியது. நிச்சயம் அவர் வெற்றி பெறுவார் என நம்பிய காங்கிரசுக்கு பெரும் அதிர்ச்சி. பாஜக சார்பில் நிறுத்தப்பட்ட ஹர்ஷ் மகாஜன் வெற்றி பெற்றார். காரணம், அவருக்கு 25 பாஜக எம்எல்ஏக்களுடன் 3 சுயேட்சை எம்எல்ஏக்களும் 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் வாக்களித்தனர். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜக வேட்பாளருக்கு வாக்களித்த சூழலில் சுக்வந்தர் சிங் சுகுவின் தலைமையிலான காங்கிரஸ் அரசு கவிழும் சூழல் ஏற்பட்டது. ஆனால் பெரும் போராட்டத்திற்கு பிறகு ஆட்சியை காங்கிரஸ் தக்க வைத்தது. பாஜக வேட்பாளருக்கு வாக்களித்த 6 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 4 மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து தேர்தல் நடைபெறுகிறது. கட்சி மாறி வாக்களித்த 6 காங்கிரஸ்காரர்களும் கடந்த மார்ச் மாதம் பாஜகவில் இணைந்து கொண்டனர். அதே நபர்கள் 6 தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளராக தற்போது களமிறங்கி இருக்கிறது.
ஆட்சியை தக்க வைக்க 35 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் தற்போது காங்கிரசுக்கு 34 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கிறார்கள். எனவே 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் எப்படியாவது வெற்றி பெற விட வேண்டும் என்று பாஜக, காங்கிரஸ் என இரு கட்சிகளுமே முனைப்பு காட்டி வருகின்றன. காங்கிரஸ் வெற்றி பெற்றால் சுக்வந்தர் சிங்கு சுகு ஆட்சி அப்பிக்கும் என்றும், பாஜக வெற்றி பெற்றால் காங்கிரஸ் ஆட்சிக்கு சிக்கல்தான். ஆனாலும் இமாச்சல பிரதேசத்தில் கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பாலான பாராளுமன்ற தொகுதிகளை பாஜக தான் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை. காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையேதான் கடும் போட்டி நிலவுகிறது.